நான் கடைக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து ஆப்பிள் மார்க் வந்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். அதனால் எங்கள் அம்மா ஐஸ்கிரீம் ஓகேன்னு சொல்லிடுச்சு. எங்கள் அம்மா சொன்னனால அப்புறம் நான் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இதுதான் என் ஃபஸ்ட் டைம். இன்னைக்கு வந்து நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நேற்றையும் வாங்கியாச்சு. அந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட சேர்த்து போட்டுடுறேன். நம்ம வந்துட்டு பால் எடுத்துக்கணும். அது வந்துட்டு 500 ml எடுத்துக்கணும். அப்புறம் வந்துட்டு மில்க் மேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மில்க் மேடும் எடுத்துக்கோங்க ஃபுல் பேக்கெட்டு. அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சுகர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஜீனி கொஞ்சம் இனிப்பு இல்லைன்னா உங்களுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த டீஸ்பூன் மட்டும்தான் கொஞ்சம் கலக்கும். 1 டீஸ்பூன் மட்டும்தான். இது வந்துட்டு மில்க் பவுடர், இது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர். ரெண்டுமே இந்த இதுவுமே வந்துட்டு 2 டீஸ்பூன் சைஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். இது வந்துட்டு நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் இதுக்கெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிறதுக்காக இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இதில் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப அது தேவைப்படும், நான் சொல்கிறேன் பின்னாடி. ஸ்டவ்வை வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாரி நம்ம குக் பண்ணணும். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே கலக்கலாம். மில்க் பவுடர் 2 ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கலந்துக்கணும். நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோன்னா அது கொஞ்சம் கெட்டியாகிடும். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்துட்டு பேர் மில்க் மேடு. இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக கலந்துக்கலாம். இது ஃபுல்லாகவே நான் கலந்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் நிறையா சுட்டீஸ்லாம் இருக்காங்க. அதேமாரி எல்லாரும் கொஞ்சம் இனிப்பு தான் அதிகமாக விரும்புவாங்க. இதை பாருங்க, என் தங்கச்சி கூட வந்து நிற்கிறா, என்னமோ என்ன செய்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நல்லா கலந்துக்கணும். எவ்வளோக்கு நம்ம தேவையான அளவு கலந்துக்கலாம். எனக்கு வந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறனால நான் ஃபுல்லாக கலந்துக்கிறேன். எனக்கு எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்லாம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீம்லேயே. இது வந்து நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் விடாமல், இல்லைன்னா கெட்டியாகிடும். இது பாருங்கள், இப்போயே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கட்டி பிடிச்சிடும். நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் நிறுத்தணும். இது வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ். இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதுலேருந்து எடுத்துட்டேன். நல்லா 2 hours விட்டு அடிக்கணும். இதில் நம்ம வெளியுது இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாங்க ஊற்றும். 2 hours ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. வாங்க ஊற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் நல்லா பிளெண்ட் பண்ணணுமே ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா 5 minutes பிளெண்ட்ஸ். நல்லா இப்போ 5 minutes நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பியும் ஊற்றி காலையில் மார்னிங் பார்ப்போம். நம்ம காலையில் மார்னிங் பார்ப்போம். 8லேருந்து நல்லா 9 hours வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு சீக்கிரமே செஞ்சனால கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் இருக்கும். ஃபுல் கண்டெய்னர் ஃபுல்லாக எனக்கு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி ஐஸ்கிரீம் செஞ்சு உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா செம்மையாக இருந்திருக்கு. வாங்க, அதை வந்துட்டு நம்ம எடுத்து எல்லாருக்கும் கொடுப்போம். இங்கே பாருங்க, நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாலியோடு சாப்பிடுங்க.